கும்பம் வந்து நம்ம ஆல்ரெடி ஜென்ரல்லையே பார்த்துருக்கோம். அவங்களுக்கு வந்து அந்த பூர்ண கும்ப மரியாதையோட அவங்களும் அதே மாதிரி தானே இருப்பாங்க. அப்போ அந்த பெண்களும் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு எஃபெக்ட்ஸ், ரொம்ப கேரக்டரிஸ்டிக்ஸான ஒரு ஃபீச்சர்ஸோட இருப்பாங்கல்ல. அவங்களுக்கு காதல் ரகசியம்? கும்பராசி பெண்கள் கொஞ்சம் பார்க்கறதுக்கு எளிதாக இருப்பாங்க. அவங்கள ஹேண்டில் பண்ணுறது டஃப். ஆண்களுக்கு குதர்க்க மனப்பான்மை உள்ளவர்களாக இருப்பாங்க. வெளியில் வந்து ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக இருப்பாங்க. உள்ளுக்குள்ளே வந்து அந்த குறையை கண்டுபிடிக்கிற ஒரு மனப்பாங்கு என்பது இருக்கும், அவங்களுக்கே அறியாமல். இப்போ கும்பத்தில் உள்ள பெண்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கான காதல் ரகசியங்கள் கம்யூனிகேஷன். முதல்ல இந்த வீரியமாக இருக்கக்கூடிய ஆண் கிட்ட போயிட்டு ஒரு பொண்ணு வந்து வெக்கப்பட்டலாம் என்ன பிடிக்காது அவனுக்கு. அந்த ஆண்களுக்கா சார்? பொதுவாக பயங்கர வீரியமாக இருக்கிற ஆண் ஒருத்தன் இருக்கான். நீங்கள் அவனை கலாட்டா பண்ணுற பொண்ணு தான் அவனுக்கு பிடிக்கும். ஒரு உதாரணத்துக்கு இந்த மீரா ஜாஸ்மின் வருவாங்க அந்த சண்டை கோழி படத்தில். அந்த மாதிரி பெண்களை தான் பல ஆண்களுக்கு பிடிக்கும். ரொம்ப எமோஷ்னலாக, ரொம்ப சக்கியும்பா, அப்படியே உட்காந்து வெக்கப்பட்டு இதெல்லாம் பண்ணால் ஆண்களுக்கு பல ஆண்களுக்கு வந்து ஏன்னா அது இப்படின்ற மாதிரி இருக்கும். சில ஆண்கள் அதையும் ரசிப்பாங்க. அந்த பொண்ணு வெக்கப்படுதுப்பா. அது ஏன்னா ஆதிக்க மனப்பான்மை எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு அந்த மனப்பாங்கு பிடிக்கும் சைக்கலாஜிக்கலாக. ஓ, பொண்ணு வெக்கப்படுறா, உட்கார்றா, அமைதியாக இருக்கா, இது நமக்கு கரெக்டாக இருக்குது. அப்போனா என் பிளட்டில் எனக்கே தெரியாமல் எங்கேயோ ஆணாதிக்க மனப்பான்மை இருக்குது. அதோடைய வெளிப்பாடு வந்து நான் சைலண்டாக இருக்கிற பொண்ணை பிடிக்குது. சார், இப்படி இருக்கும்போது இந்த கும்பம் எப்படி சார் சூஸ் பண்ணுவாங்க? கும்பத்துக்கான இது வந்து ஃபஸ்ட்டு சொன்னேன், கம்யூனிகேட் பண்ணணும். ஒழுங்காக கம்யூனிகேட் பண்ணணும். தைரியமாக இருக்கணும். லவ்வில் வந்து ஃபங்க் ஆகக்கூடாது. உங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கா மனசுக்கு, நீங்கள் தைரியமாக போய் அவர்கிட்ட உங்களோட விருப்பத்தை சொல்லணும். 2, கும்பராசி நேயர்களுக்கு வந்து கும்பராசி பெண்களுக்கான காதல் ரகசியம் அப்படின்னு எடுத்தோம்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முடிவு இது. நீங்கள் உங்களுடைய இடம், ஜியோகிராஃபி, அதில் இருக்கக்கூடிய ஆணை நீங்கள் விரும்புறதுங்கிறது உங்களுக்கு நல்லது. வெளியூரில் இருக்கக்கூடியவர்களோ இல்லை வெளிநாடுல இருக்கக்கூடியவர்களோ கொஞ்சம் தவிர்ப்பது என்பது நல்லது. ஃபைன் சார். எமோஷனலி கனெக்ட் ஆகுது ஒன்று. அதே மாதிரி கூடிய மட்டும் சொந்த பந்தங்களில் செலக்ட் பண்ணாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. இந்த 3 ரகசியத்துக்கு உண்டான இது விஷயங்கள். ஆனால் உங்களுக்கு கும்பத்துக்கு பிடித்த ஆண் ராசிகள் கல்யாணம் எது செட் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னால் ஃபஸ்ட்டு சொல்லக்கூடியது மிதுனம், கன்னி. அண்ட் அதை விட ரொம்ப சூப்பராக சொல்லக்கூடிய ரிஷபம், துலாம். இந்த 4 ராசியுமே கும்பத்துக்கு செட் ஆகும். கும்பத்துக்கு நிறைய ராசி செட் ஆகும், 4. பிடிக்காத ராசிகள் அப்படின்னு எடுத்தோம்னா சிம்மம் நம்பர் 1. சிம்மம் செட்டே ஆகாது. கடகம் செட் ஆகாது. அதே மாதிரி கும்பத்துக்கு முக்கியமாக விருச்சிகம் செட் ஆகாது. இந்த கடகம், சிம்மம், விருச்சிகம் வந்து கும்பத்துக்கு ஒத்து வராது. அப்போ கும்பத்துக்கு இந்த ஃபேவரட் கலர்ஸ்? கும்பத்துக்கான கலர்ஸ் வந்து நம்ம மகரத்துக்கு சொன்ன மாதிரி தான். ஆனால் வந்து இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோழைப்பூ அதோடைய கலர்ஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். வயலட்லேயே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிங்க் கலந்த, ரோஸ் கலந்த வயலட் மாதிரி இருக்கும் சிலது. அது மாதிரி ஒரு விஷயங்கள் கலர்ஸ் ரொம்ப ஒத்து வரும். அதே மாதிரி இப்போது இன்னொரு விஷயம், கும்பத்துக்கு வந்து ரெட்டு கலர் வந்து ரொம்ப செட் ஆகும். லைட் ரெட் கலர்ஸ், டார்க் ரெட் வந்து ஒத்து வராது. எல்லா ராசிகளுக்குமே இவங்களுக்குலாம் லவ் பிரேக்கப் ஆகிடும் அப்படின்லாம் சொன்னீங்க. அப்போ கும்பம் வந்து அவங்களுக்குலாம் லவ் பிரேக்கப்லாம் ஆகாது? அவங்களுக்கு கரெக்டாக லவ் பிரேக்கப் ஆகாத ராசிகளே இல்லை, எல்லாருக்குமே ஆகும், கண்டிப்பாக ஆகும். கும்பம் வந்து இந்த லவ் பிரேக்கப் வந்து ஹேண்டில் பண்ணுற விதம் வேறு மாதிரி இருக்கும். லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுவாங்க, அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணிட்டு போவாங்க. அது கும்பத்துடைய ஸ்பெஷாலிட்டி. அதுக்கு மெயின் ரீசன் வந்து இவங்களுக்கு இருக்கக்கூடிய சகிப்புத்தன்மை, டாலரேட் கேப்பபிலிட்டி. எதையும் லைஃப்பில் சமாளித்து மேலே வந்து தன்னை நிலைநிறுத்தி கொள்ளக்கூடிய ஒரு ராசி. சமுதாயத்தில் அனைவராலையும் போற்றப்படக்கூடிய ஒரு ராசி. அது கும்பத்துக்கு உண்டான ஒரு ஸ்பெஷாலிட்டி. சார், ஒவ்வொரு ராசிக்கும் உண்மையாகவே ரொம்ப அழகாக தெளிவாக ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும் நான் நினைக்கிறேன் சார். அவங்க எங்கே தப்பு பண்ணியிருப்பாங்க அப்படின்னுட்டுன்னு. ஏன்னா நிறைய பேருக்கு தப்பு சுட்டி காட்டி அதை புரிஞ்சுக்கிற அந்த தன்மை தான் இல்லாமல் போயிருக்கும். இப்போது வந்து இந்த காலகட்டத்தில் அரேஞ்ச்டு மேரேஜ் அப்படின்றத விட லவ் மேரேஜ் தான் ஜாஸ்தியாக இருக்குது. அதை விட பிரேக்கப் தான் ஜாஸ்தியாக இருக்குது. அதை விட டைவர்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இப்போ இந்த விஷயங்களுக்கு நீங்கள் பெண்களுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் சொல்லணும், இல்லை இது மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா ஒரு ஜோசியராக நீங்கள் என்ன சார் சொல்லணும்னு நினைப்பீங்க? அதாவது நம்ம லைஃப்பில் அப்பாவையும் அம்மாவையும் நம்ம செலக்ட் பண்ண முடியாது. குழந்தைங்க பிறக்கக்கூடிய குழந்தைங்களும் நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது. நம்ம நண்பர்களையும் நம்மளோட காதலி மட்டும்தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும்னு இருக்கு. இதில் லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணக்கூடியது வந்து அதை விட ஒரு பெரிய முடிவு வந்து லைஃப்பில் இருக்கவே முடியாது. ஏன்னா யூ ஆர் கோயிங் டு ட்ராவல் வித் தட் பர்சன் ஃபார் 40 years 50 years. அப்போது ஏதோ ஒரு இனக்கவர்ச்சியிலையோ
அழகு பேஸ் பண்ணியும் ஒரு அட்ராக்ஷன் பேஸ் பண்ணியும் நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா அதோடைய விலையை நீங்கள் 50 வருஷம் கொடுக்க வேண்டியது. நீங்கள் செய்கிற 5 நிமிஷம் தவறுனால அதோடைய ப்ரைஸ் வந்து அடுத்து வாழக்கூடிய 40லேருந்து 50 வருஷம். அப்படி இல்லை நடுவில் பிரேக்கப் பண்ணி அதுக்கும் ஒரு ப்ரைஸ் உண்டு. என்டையர் லைஃப் இல்லைம்மா, நீங்கள் காதலிச்சு பிரேக் பண்ணாலும் அந்த டிப்ரெஷன் அது ஒரு 6 மாதம். உண்மை சார். இல்லை கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைவர்ஸு அது விவாகரத்து கோர்ட்டில் போய் நின்றுட்டு ரஜினி சாரோட முதல் நாளைக்கு டிக்கெட் வாங்குற மாதிரி கூட்டத்தில் போய் நின்று அந்த டைவர்ஸ் வாங்கிறதுக்குள்ளேயும் அட்வொகேட்ஸும் போலீஸும் உங்களை காலி பண்ணிடுவாங்க. ஸோ ஜென்ரலைஸ் பண்ணல, நான் எல்லா அட்வொகேட்ஸும் எல்லா போலீஸும் சொல்லல, குறிப்பிட்ட சில வக்கீல்கள் குறிப்பிட்ட சில காவல்துறை அன்பர்கள் உங்களை காலி பண்ணிடுவாங்க. இப்போது ஒரு குடும்பத்துக்குள்ள இல்லை லவ்னே ஆரம்பம், லவ்வுக்குள்ள தேர்டு பர்சனை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் லவ் பண்ண தகுதியற்றவர்கள். நீங்கள் ஒரு அடல்ட்டு 18 இயர்ஸ் ஆன அடல்ட்டு நீங்கள் 3வது மனிதரை உங்கள் காதலுக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா பெட்டர், உங்களுக்கு லவ்வே வேணாம், சும்மாவே இருங்க. சும்மாவே இருங்க. நீங்கள் லவ் பண்ணீங்கன்னா சாதிக்க போகிறீங்க. எப்போ கொண்டு வரணும், எவ்வளவு கொண்டு வரணும், இந்த கேள்விக்கு ரொம்ப நமக்கு குழப்பமும் முடியாத நிலைமையும் இருக்குது. அப்போ பெற்ற தாய் தந்தையர்கிட்ட கேட்கணும், ஆனால் அதை முடிவாக எடுக்கக்கூடாது. உங்களுடைய சுய முடிவு இருக்கணும். அவங்க சொன்னது முடிவாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய இதுவாக இருக்கலாம். ஆனால் உங்களுடைய நெருக்கமானவங்க இருப்பாங்க லைஃப்பில், பிரதரோ சிஸ்டரோ அப்பாவோ அம்மா, இந்த சைக்கிளுக்கு விட்பட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போய் பெண்கள் வந்து பெண்களுக்கான நிகழ்ச்சிங்கிறதுனால சொல்கிறேன். இன்னைக்கு உள்ள பெண் நண்பர்கள் எப்படி இருக்காங்க, நான் யாரையும் பழி சொல்லலை, அகைன் நெகட்டிவாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. லவ் பண்ணாத பெண் ஒரு 5-6 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, லவ்வே பண்ணாத ஒரு பெண் இருந்தானா அந்த பெண் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் இருக்க முடியாது. இந்த 5 பேர் என்ன சொல்லுவாங்க, வேஸ்டடியவ, நமக்கெல்லாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, அவளுக்கு ஒன்றுமே இல்லைன்னு அந்த பொண்ணையும் மாற்றி விட்டுறேன். சரி, லவ் பண்ணா அப்படின்னா இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போய் ஒவ்வொரு நாளும் ஒப்பிக்கிறது, ஏன் இன்னைக்கு இது நடந்துச்சு, இன்னைக்கு இது பண்ணேன், இன்னைக்கு இது செஞ்சேன், இதுக்கு பண்ணேன். இதை ஃப்ரெண்ட்ஸுக்கு பதிலாக அப்பா அம்மாட்ட ஒப்பிக்கிறது நல்லது. ஷேரிங்ன்ற மாதிரி ஒரு அது ஷேரிங் கிடையாது. என்ன நடக்குதுன்னா இந்த மற்ற பெண்களுக்குள்ள அறிவு ஞானம் அவங்களுடைய அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி அட்வைஸ் கொடுப்பாங்க. ஏய் இப்படி கேள்றி அவன்கிட்ட, ஏய் இதை சொல்கிறீ அவன்கிட்ட, ஏய் இதை பண்ணாதரி, நீ பார்க்காத அவனை, நீ பேசாத, இப்படி சொல்லி அந்த லைஃபையே டேமேஜ் பண்ணிடுறாங்க. ஒட்டுமொத்த பெண்களுக்குன்னு சொல்ல மாட்டேன், ஒரு கணிசமான அளவு 75% பெண்களுக்கு ஆண்கள் மேலே நல்ல ஒப்பீனியன் இல்லை. மாறிடுச்சு சார். இல்லை நான் சொல்கிறேன், ஆண்கள் மேலே நல்ல ஒப்பீனியன் இல்லை. அதுக்கு காரணம் உண்மையும் கூட, ஆண்களுடைய நடவடிக்கையும் கூட கடந்த காலத்தில். ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், 1950களில் 1950s and 60s and 70s ஆண்கள் ஹஸ்பண்ட்ஸ் எப்படி இருந்தாங்க? ஏய் நில்லு, எழுந்துரு, உக்காரு. அப்போ டைவர்ஸ் கம்மி. ஆனால் இன்னைக்கு 1990, 2000, 2010s ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க? மாலில் வந்து கூடையை தள்ளிட்டு போகிறான், 2 குழந்தைய தூக்கிட்டு இருக்கிறான், பேகை போகிறான், சம்பாதிக்கிறான், ஏடிஎம் மாதிரி பண்ணுறான். ஆனாலும் விவாகரத்துகள் குறையில் அதிகமாக இருக்கு. அப்போ நீங்கள் பெண்கள் என்ன திருப்பியும் பழைய காலத்துக்கே போகணுன்ற மாதிரி? பழைய காலத்துக்கு போக சொல்லமா, புது காலத்துக்கும் போக சொல்லலை. எந்த காலத்துக்குமே பெண்களை சொல்கிறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. நாம் வந்து ஒரு கைடன்ஸை தான் கொடுக்க நினைக்கிறோம். நாம் வந்து என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, பெண்களுடைய பார்வை அபவுட் ஆண்கள் அண்ட் இந்த உறவு அது மாறி இருக்கு, நிறைய மாறி இருக்கு, வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. முன்னாடிலாம் பெண்கள் வந்து ஆண் ஆதிக்கத்தை வந்து பொறுத்துட்டு இருந்தது, அதுவும் தப்புங்கிற. இன்னைக்கு ஆணை ஆதிக்கம் பண்ணுறது அதுவும் தப்புங்கிற. சம்வேர் இந்த பிஸ்னஸில் மிடில் பாயிண்ட்டை ரீச் பண்ணணும். சார், உண்மையாகவே ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்ப அழகாக நீங்கள் வந்து புரிதலை கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அதுவும் பெண்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அவங்க வந்து முடிவு எடுக்கணும், தீர்மானம் எடுக்கணும், எப்படி அவங்கள அடாப்ட் பண்ணிக்கணும், எங்கே அவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் ரொம்ப சுட்டி காட்டி ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த நேரத்துக்கும் உங்களோட விரிவான இந்த விளக்கத்துக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சார். எல்லா ஊர்லேயும் சாமியை வந்து அடித்து துரத்தி அனுப்புகிறாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த பூண்டிக்கு வராரு. இங்கே இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து சாமியை வந்து திருவண்ணாமலைக்கு போகிற வழி மல்லவாடி காட்டில் எடுத்து போய் வெட்டி போட்டு வந்துடுறாங்க. எப்படின்னா தலை தனியாக, கை தனியாக, கால் தனியாக, பீஸ் பீஸாக வெட்டி போட்டு வராங்க.
ஆற்றுல இருக்காரையே வெள்ளம் வருது, ஒரு அடிக்கு ஒரு அடி 360 டிகிரி தண்ணி ஃபுல்லாக விலகி போகுது. தவத்திலேருந்து எந்திரிச்சிக்கல, தண்ணிக்கு மேலே ஜடமாக இருக்குது, பிடிச்சி வரல. தோண்டி பார்க்குறாங்க சாமியை, சாமி பார்த்தா உயிரோடு இருக்கிறாரு. பூண்டி மகான் பார்த்தீங்கன்னா மேற்கு ஒரு திண்ணையும் கிழக்கு ஒரு திண்ணையும் இருந்தது. இந்த கிழக்கு திண்ணையில் அந்த திண்ணையில் உட்கார சொல்ல தான் 19 வருட காலங்களாக பூமியில் கால் படலை. ஜமீன்தாரர் வந்து கேட்குறாரு, சாமி உங்களுக்கு அப்பா அம்மா யார், அண்ணன் தம்பி யார், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, உங்களுக்கு பசங்க இல்லையா, குழந்தை இல்லையா, உங்கள் மனைவி இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தான் எனக்கு அப்பா அம்மா, பசங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என் பசங்கன்றாங்க. உங்களுக்கு என்ன வயசாகுது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அண்ணாமலையார் கோவில் கட்ட சொல்ல எங்கள் அப்பாவுக்கு நான் கல் எடுத்து கொடுத்தேன் குழந்தையிலேருந்து. இன்றைக்கி ப்ரெசன்ட் டேட்டுன்னா அதுதான் என் வயசு, நீ அன்றைக்கி நீங்கள் கூட்டி சொல்லு பண்ணுறேன். என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் பாதாள லிங்கத்தில் ஐபூதங்களில் நான் ஒன்று, நீ வந்து என்னை எப்போ வேணால் தரிசனம் பண்ணிடான்னு குறிப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு. புலிகள் கூட ஒரு மகான் விளையாடி இருக்காரு. இவர் தவம் இருக்கும்போது இந்த வரி புலிகள் இவரை பாதுகாத்திருக்கு. திருவண்ணாமலைக்கு வந்த மகான்கள் வரிசையில இவர் முன்னோடின்னு சொல்றாங்க. ஈசான்ய ஞான தேசிகர் ஐயா, இவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்மளுடைய தேடல் பயணத்துல பார்க்க போறோம். வெல்கம் டு தேடல், நான் உங்கள் வினோ.